ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 1/9/2016 முதல் 7/9/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் சனியுடன் கூடி 8இல் உலவுவது சிறப்பாகாது. குரு 6இல் இருப்பதும் குறையே ஆகும். இதனால் விசேடமான நன்மைகளை நீங்கள் பெற இயலாமல் போகும். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படவே செய்யும். பயணத்தின் போதும் இயந்திரங்களில் பணிபுரியும் போதும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது, அல்லது சிறு விபத்துக்கு ஆளாக நேரலாம். சூரியன் 5இல் இருப்பதால் அரசு சம்பந்தமான காரியங்களில் நல்லதொரு திருப்பம் உண்டாகும். சுக்கிரன் 6இல் இருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் சண்டை கூச்சல் எல்லாமே அதிகரிக்கும். விழிப்புடன் செயல்படுவது நல்லது. வீண் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகும். பிறருக்கு ஜாமீன் கொடுக்கலாகாது. எல்லோரிடமும் சுமூகமாக பழகுவது மிகவும் அவசியமாகும். உத்தியோகஸ்தர்கள், தொழிலாளர்கள், இயந்திர பணியாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் உழைப்பு கூடும் அளவுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இராது. கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை. பிறரால் ஏமாற்றப்பட நேரலாம் என்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். குரு, சனி, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. 6இல் உலவும் சுக்கிரனுக்கும் பிரீதி செய்வது அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் குருவுடன் கூடி 5ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். மனத்தில் உற்சாகம் கூடும். எதிர்ப்புகள் குறையும். கணவன் மனைவி உறவு நிலை சீராக இருந்து வரும். ஸ்பெகுலேஷன் துறைகளால் ஆதாயம் வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் ஓரளவு உதவுவார்கள். அரசு பணிகள் ஆக்கம் தரும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் மதிப்பு உயரப் பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்களது நிலை உயரும். 7இல் செவ்வாயும் சனியும் இருப்பதால் பிறரிடம் சுமூகமாக பழகி வருவது நல்லது. அலைச்சல் சற்று கூடவே செய்யும் என்றாலும் அதற்கான பயனும் கிடைத்து வரும். வார பின்பகுதியில் நல்லதொரு தகவல் வந்து சேரும். குடும்ப நலம் சீராகவே இருந்து வரும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கையை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், ராகு ஆகியோரும் 4இல் சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும் உலவுவது சிறப்பாகும். இதனால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தி பிறக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். அரசு உதவி பெற சந்தர்ப்பம் உருவாகும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் ஓரளவு உதவுவார்கள். இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். நிலபுலங்களால் ஆதாயம் கிடைக்கும். புதிய சொத்துக்களின் சேர்க்கையும் நிகழும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். வழக்கில் நல்லதொரு திருப்பம் உண்டாகும். ஜாதக பலம் உள்ளவர்களுக்கு வழக்கில் நல்ல தீர்ப்பும் கிடைக்கும். புதன் பலம் குறைந்திருப்பதால் வியாபாரிகள் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. நண்பர்களால் செலவுகள் சற்று அதிகரிக்கும். குடும்ப நலம் சீராக இருந்து வரும். விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். கேளிக்கை உல்லாசங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். புதனுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. திருமாலை வழிபடவும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், புதன் ஆகியோரும் 3இல் சுக்கிரனும் 5இல் செவ்வாயும் உலவுவது நல்லது. முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். பொருளாதார நிலை சற்று உயரும். குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழும். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும்.
நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் ஓரளவு உதவுவார்கள். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். மாதர்களது நிலை உயரும். மக்களால் அளவோடு அனுகூலம் உண்டாகும். 5ல் சனி இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகளும் அவ்வப்போது ஏற்படும். ராகு, கேது, சனி ஆகியோருக்கு அர்ச்சனை ஆராதனைகளை செய்து வருவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன் இருப்பது சிறப்பாகும். 2ல் சுக்கிரனும் குருவும் இருப்பதால் பொருளாதார நிலையில் விசேடமான வளர்ச்சியை காண சந்தர்ப்பம் கூடி வரும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். விருந்து உபச்சாரங்களிலும் கேளிக்கை உல்லாசங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும். வார பின்பகுதியில் நல்லதொரு தகவல் வந்து சேரும். புதிய பதவி, பட்டங்கள் கிடைக்கும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். நிலபுலங்களால் அளவோடு லாபம் கிடைத்து வரும். 4ல் சனி இருப்பதால் சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. உஷ்ணாதிக்கத்தை குறைத்து கொள்ளவும். வார முன்பகுதியை விட பின்பகுதி சிறப்பாக அமையும். ராகு, கேது, சனி ஆகியோருக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்வது அவசியமாகும். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பதால் எந்த காரியத்திலும் துணிவுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டி பந்தயங்களிலும் வெற்றி கிடைக்கும். விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் முன்னேற்றமான சூழ்நிலையை காண்பார்கள். வார முன்பகுதியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அரசு சம்பந்தமான காரியங்களில் விழிப்புடன் ஈடுபடுவது நல்லது. வியாபாரிகள் அகலக்கால் வைக்கலாகாது. வார பின்பகுதியில் பணவரவு சற்று அதிகரிக்கும். முயற்சி வீண் போகாமல் இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி காண வார பின்பகுதி சிறப்பாக அமையும். செய்து வரும் தொழிலில் அதிக கவனம் செலுத்தினால் முன்னேற்றம் காணலாம். சூரியன், ராகு ஆகியோர் 12ல் இருப்பதால் கண் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட காரணம் உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்தி வருவது அவசியமாகும். சூரியனுக்கும் ராகுவுக்கும் புதனுக்கும் அர்ச்சனை ஆராதனைகள் செய்வது நல்லது. துளாராசி நேயர்களே, வார முன்பகுதி மிகச்சிறப்பாக அமையும். முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். வார நடுப்பகுதியில் சுப செலவுகள் சற்று அதிகரிக்கும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் பெற வாய்ப்பு கூடி வரும். வெளியூர், வெளிநாட்டு தொடர்புடன் தொழில் புரிபவர்களுக்கு ஆதாயம் கூடும். வார பின்பகுதியில் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெற சந்தர்ப்பம் கூடி வரும். வியாபாரத்தில் வளர்ச்சி காண வாய்ப்பு உருவாகும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் வருவாய் பெற சந்தர்ப்பம் உருவாகும். 2ல் செவ்வாயும் சனியும் 5ல் கேதுவும் உலவுவதால் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகியோரும் 11ல் குரு, சுக்கிரன் ஆகியோரும் உலவுவது மிகச்சிறப்பாகும். முக்கியமான காரியங்கள் வார ஆரம்பத்தில் நிறைவேறும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாக இருந்து வரும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். மகப்பேறு பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். முக்கியமான பதவிகள், பட்டங்கள் ஆகியவை வந்து சேரும். அரசு உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி காண சந்தர்ப்பம் உருவாகும். பொன்னும் பொருளும் வார முன்பகுதியில் சேரும். வார பின்பகுதியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிக்கனத்தை கடைப்பிடிப்பது நல்லது. உழைப்புக்கு பின்வாங்காமல் அதிகம் பாடுபட்டால் அதற்கான பயன் நிச்சயமாக கிடைக்கும். சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே,
வார ஆரம்பத்தில் தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த ஒரு காரியம் நிறைவேறும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். கலைத்துறைகளை சார்ந்தவர்கள் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு ஆட்பட நேரலாம். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் ஆகியோர் தங்கள் கடமைகளை சரிவர ஆற்றி வருவதன் மூலம் சங்கடங்களுக்கு ஆளாகாமல் தப்பலாம். பயணத்தின் போதும் இயந்திரங்களில் பணிபுரியும் போதும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வார பின்பகுதியில் ஆதாயம் சற்று கூடும். எதிர்பாராத ஒரு எண்ணம் நிறைவேறும். செவ்வாய், சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. முருகனை வழிபடுவது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, வார ஆரம்பத்தில் சந்திரன் 8இல் சூரியனுடனும் ராகுவுடனும் கூடியிருப்பது சிறப்பாகாது. மனத்திற்கு சலனத்தை தரக்கூடிய ஒரு சம்பவம் நிகழும். பெற்றோர் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தந்தை நலனில் அக்கறை தேவைப்படும். அரசு விவகாரங்களில் விழிப்புடன் ஈடுபடுவது அவசியமாகும். வார நடுப்பகுதியிலிருந்து நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நல்லவர்கள் அல்லாதவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. வார கடைசியில் தொழில் ரீதியாக ஒரு நல்ல திருப்பத்தை காணலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். தொழிலாளர்கள், விவசாயிகள், உத்தியோகஸ்தர்கள், மருத்துவர்கள் ஆகியோர் தங்கள் நிலைமையில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். எதிர்பாராத பொருள் வரவுக்கும் இடமுண்டு. ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்ளவும். ஆதித்ய ஹிருதயம் படிப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் செவ்வாய், சனி ஆகியோரும் உலவுவது சிறப்பாகும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடமுண்டு. இயந்திர பணியாளர்கள் ஏற்றம் பெறுவார்கள். தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வளர்ச்சி தென்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்பை வார பின்பகுதியில் பெறுவீர்கள். பொது நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வரவேற்பு கூடும். நிலபுலங்கள் மூலம் ஓரளவு ஆதாயம் கிடைத்து வரும். 7இல் சூரியன், புதன், ராகு ஆகியோர் உலவுவதால் எதிர்ப்புகள் சற்று கூடும் என்றாலும் செவ்வாய் பலத்தால் சமாளித்து வருவீர்கள். பிறரிடம் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. சூரியன், ராகு, புதன், கேது ஆகியோருக்கு அர்ச்சனை ஆராதனைகளை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகியோரும் 7இல் குருவும் உலவுவது சிறப்பாகும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தி பிறக்கும். அரசு உதவி கிடைக்கும். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். நல்லவர்களின் நட்புறவு வந்து சேரும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். சுபகாரியங்கள் நிகழ வாய்ப்பு கூடி வரும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணலாம். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் என்றாலும் அவை சுப செலவுகளாக அமையும். முக்கியமான பதவிகள், பட்டங்கள் ஆகியவை வந்து சேரும். அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் பெற வாய்ப்பு உருவாகும். வார நடுப்பகுதியில் சிறு சங்கடம் ஏற்பட்டு விலகும். கேதுவுக்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. பொதுவில் ரிஷபம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் சங்கடங்களை குறைத்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.